வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திங்க. எத்தனை பேர் இன்றைக்கி சாமி கும்பிட்றீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 நாளாக பார்த்துட்டுருப்பீங்க நம்ம பலகாரம்லாம் ரெடி பண்ணது. ஒரு குட் நியூஸு நானும் சொல்கிறேன் உங்களை ஏமாத்திகிட்டே இருக்கேங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன் என்ன குட் நியூஸ்ன்னு. ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கும்பிட்ருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம வீட்டில் இவ்வளோ விசேஷமாக தாங்க இருக்கும். இன்னும் நம்ம கேட்கறதெல்லாம் கண்ணன் கொடுக்க அவருக்கு இன்னும் சிறப்பாக தான் சாமி கும்பிட தோணுது நமக்கு. என்ன குட் நியூஸ் சொல்லிட்டுங்களா? நான் பாட்டி ஆகிட்டேன். ஆமாங்க, நான் எனக்கு பேரன் பிறந்திருக்கான். பேரன் பிறந்து ஒரு 4 மாதமே ஆயிடுச்சிங்க. ஏன் இப்போ சொல்கிறீங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லக்கூடாதுன்னு எந்த எண்ணமும் இல்லைங்க. மற்ற சேனலில் பார்க்கும்போது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் அந்த கிட்டெல்லாம் காட்டும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்ததுங்களா, இதெல்லாம் காட்டணுமா அப்படின்னு தோணுது. அந்த தவிர நாமளே செய்யக்கூடாது அப்படின்றதுனால தான் இதை சொல்லலைங்க. வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம பயந்து நடக்கணும் இல்லைங்களா, அதனால தான் சொல்லலைங்க. ஸோ உங்களோட வாழ்த்துக்கள்லாம் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். பேரன் தான் பிறந்திருக்காங்க. பேர் கிருத்திக்குன்னு பேர் வச்சுருக்கோம். நல்லா தூய தமிழில் பேர் வைக்கணும்னு தேடி பார்த்தேங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிருத்திக் நந்தகுமார், அப்பா பேர் நந்தகுமார். கிருத்திக் நந்தகுமார் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஓரளவு அவங்களே நியூமராலஜி பார்த்து வச்சிருக்காங்கங்க. எங்களுக்குமே கூப்பிடுறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பசங்களுக்கு பேர் இல்லை, அது ஒன்று இதுங்க. ஆம்பளை பசங்களுக்கு பேர் ரொம்ப தான் கம்மியாக தான் இருக்குது. ட்ரெஸ்ஸும் தேட போனாலும் கம்மியாக தான் இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா பேத்தி பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். எனக்கு 3மே ஆம்பளை பசங்கங்க. சரி, கண்ணன் கும்பிட கண்ணனாவே பிறந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு இந்த வாட்டி பேத்தி பிறக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். பேரன் தான் பிறந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பேரன் தான் வேணும்னு கேட்டேங்க. நான் கேட்டது தகுந்த மாதிரி கண்ணன் எங்கள் வீட்டில் திரும்பியும் கண்ணனாவே பிறந்திருக்கிறாரு. குழந்தை தூங்கிட்டு இருக்கான். அப்புறமா பார்க்கலாம். அவனுக்கு இன்றைக்கி நாங்கள் கண்ணன் வேஷம் போட்டோம். சின்ன குழந்தை இல்லைங்களா, அப்படி இப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடதடான்னு வேலை ஆகி போச்சுங்க. ஆனால் ஓரளவு 8 மணிக்குள்ளே சுவாமி நல்லா திருப்தியாக கும்பிட்ருக்கோம். நான் செய்த பலகாரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்க பழம்லாம் வச்சு சுவாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு வேண்டிய மரம், அந்த பின்ன மரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துருச்சுங்க. அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் ஓரளவு எல்லாமே முடிச்சுட்டேங்க. இப்போ 4:30 மணிக்குள்ளே எனக்கு பொம்மை எல்லாம் பிரித்து கொடுத்துருன்னு சொன்னாங்க. சரி, இதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னன்னு சொல்லிட்டுங்களா, எங்கள் வீட்டில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருக்காதுங்க, நிறைய இருக்கும். அது என்ன கதைன்னு சொல்கிறேன். இது ஒரு கதை. அதாவதுங்க, ஒருத்தர் பிறக்கும் போதும் ஒரு பொம்மை வாங்குவாங்க எங்கள் வீட்டில். அது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் பொம்மையிலேருந்து இருக்குதுங்க. வீட்டுக்காரோட பிறந்தது 4 பேருங்க. எங்கள் பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார், அப்புறம் எங்கள் வீட்டுக்கார், எங்கள் மச்சனை. 4 பொம்மையுமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு போனேங்களா, அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பொம்மை எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார். அது மாதிரி ஒரு மெம்பருக்கும் ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்குறது எங்கள் வீட்டு வழக்கங்க. அப்படி நான் முதல்ல பொம்மைகள்லாம் பிரித்து வச்சிட்றேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது யாருது அப்படின்ட்டு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க. எங்கள் மருமக வரும்போது எல்லாமே குட்டி குட்டி பொம்மையாக இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பொம்மையாக வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினேன். பேப்பர் மேஷ் அப்படின்றதுனால லைட் வெயிட் தாங்க. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுக்கும் அப்புறம் எங்கள் மருமக வந்ததுக்காகவும் நான் இதை வாங்கினேன். 2த்துக்கும் சேர்த்து ஒரே பொம்மையாக பெரிய பொம்மையாக வாங்கினேன். இல்லைன்னா என்கிட்டே கொடுத்துருச்சு சார். அஸ்கு புஸ்கு என் மருமகள். இது ஒரு டாக் போங்க, இந்த பொம்மை அந்த பொம்மை உண்டு அப்படின்னு. அழகாக இருக்கு இல்லைங்க. இதை நானே போய் செலக்ட் பண்ணி வாங்கினேன் இந்த கண்ணனை. இதே பூம்புகாரில் தான், குரலாக்கத்தில் போய் வாங்குவோம் நாங்கள். அப்போது பாரிஸ் போய் வாங்கிட்டு வந்தோம். மிச்சதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரே போய் 5 காரிலே வாங்கிட்டு வந்துடுவாருங்க. அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் புதுசு. நான் என் மருமக வந்ததுக்கும் இந்த வீட்டுக்காகவும் நான் தான் வாங்குவேன். நான் வாங்கினேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷமா போன வருஷமாப்பா இது. எனக்கு எவ்வளோண்டு பொம்மை வாங்கி வந்துடுவார் பாருங்க எங்கள் வீட்டுக்கு. இது நானாங்க கிடையாது, இதுதான். எது மாடு வச்சுட்டு இருக்கோம். இது நந்து, இது மாடு. இது ஒரு சிலதுதான். ஏன் அவனுக்கு மட்டும் பெருசாக வாங்கினாங்க? இது அது இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் நானுங்க. நாங்களே மறந்துட்டோம். உங்களுக்கு எப்படி சொல்கிறோம் பாருங்க. கிருஷ்ணர் தான் கம்முனு போடுறாங்க. பல்ராம்
இந்த பேப்பர்லாம் திரும்பி இந்த பட்டியில் போட்டு ஓரம் வச்சுருவோங்க. 3 நாளோ 2 நாளோ எப்போ கிருஷ்ணர் மேலே ஏறுறாரோ அப்போ இதிலே போட்டு கட்டி வச்சுருவோம். இது மாதவனா? டேடி இது பெருசாக இருந்துச்சு இல்லை? என்னதுங்க இது ரொம்ப பழசாகுது? அதுதான் உங்க பால் கொடுத்து அது வந்து அதாம்மா டேடி மாடு வச்சிங்கிறது நந்தி சின்னது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டுக்கார் பொம்மைங்க. என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆச்சுங்க, ஒரு நாள் எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சிங்களா. அப்போ அந்த டென்ஷன்லேயே மேலே ஏறினார். எடுக்கும் போது பெட்டி கீழே விட்டுட்டாருங்க. அதில் உடஞ்சி போச்சு. அவருக்கே மனசு கஷ்டமாயிடுச்சின்னு போயிட்டு ஒரு புது பொம்மை வாங்கி வந்தார் அந்த வருஷம். இது ஆக்கும் போது இது எங்கள் வீட்டுக்கார் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை கொஞ்சம் பழசாகவே இருக்குது பாருங்கள். இது நான் கல்யாணம் ஆகி வரும்போது வாங்கி வந்தார். பர்ச்சேஸ் போவாருங்க. கிருஷ்ண ஜெயந்தினா கடையிலேயே விட்டுருவார். பர்ச்சேஸ் போவார். அன்றைக்கி தான் வந்து கூட நிறையா பழம், கதிர், இந்த மரம், பூ எல்லாமே வாங்கிட்டு வருவார். அப்போ யாருன்னா புது குழந்தை இருந்தால் வாங்கிட்டு வந்து வைப்பார் வீட்டில். இது வந்து என் பெரிய பையங்க. இது வந்து என் 2வது மகன். இது என் 3வது மகனுங்க. அப்புறம் இது வந்து என் மருமக வரும்போது நான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எல்லா கிருஷ்ணனும் குட்டி குட்டியாக இருக்காங்க, அழகாக நின்னாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தேன். அன்னிக்காகவும் இந்த புது வீட்டுக்காகவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் இன்னொன்று காட்டுட்டுங்களா? என் பேரன் பிறந்திருக்கான், ஒரு குட் நியூஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்காக நான் போயிட்டு இந்த வாட்டி அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு டேவே அர்ஜென்ட்டாக பாரிஸ் போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? குரலகம் போகலாம் தான் போனோங்க. குரலகத்தில் குரலகம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பாரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஷாப்புங்க. அங்கே கால் நீட்டின்னு இருக்கேன், சாமியெல்லாம் வச்சுட்டுருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சுத்தமாக மடக்க முடியல என்னால். அதாவது ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் இல்லாமல் ஓடுறோமாங்க. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு கொஞ்சம் வலி குறையும். ரெஸ்ட்டே இல்லை. குரலகம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பாரிஸில் கவர்மெண்ட் ஷாப்புங்க. அங்கே நவராத்திரிக்கு பொம்மைகள், எப்பவுமே பொம்மைகள்லாம் இருக்கும். இந்த சந்தன மாலை இதெல்லாம் இருக்கும். அங்கே போன கடை வந்து ஆல்ட்ரு பண்ண, அது இடிச்சிட்டு ஏதோ கட்டுறாங்க. அதனால் அங்கே விசாரிக்கும் போது சொன்னாங்க மவுண்ட் ரோட்டில் பூம்புகாராண்ட தான் எல்லா பொம்மையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போனால் இன்ப அதிர்ச்சியாக நவராத்திரி கிட்ட வந்துருச்சுன்ட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சியும் வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு வீடியோ எடுத்துருக்கோம், உங்களுக்கு வருங்க. அப்புறம் இந்த வாட்டி நான் கிருஷ்ணன் பொம்மை வாங்க போகும்போது எனக்கு ஒரு ஆசை. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணும் இல்லை, பேத்தியும் பிறக்கலை. சரி, இந்த அடுத்து வர சங்கதிகளாச்சும் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஆசையோடையும் இந்த நான் ராதாவோட கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அழகாக இருக்கா? நீங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராதா கிருஷ்ணன் வேதம் என்ன ஜோடியா போறீங்களோ? ஜோடியாக இருக்கிற மாதிரி ராதாவும் கிருஷ்ணரோட சேர்த்து இந்த வாட்டி கூட்டின்னு வந்திருக்கேன். எப்படி இருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொம்மை விலைகள்லாம் ஏகப்பட்டதாக ஏறி இருக்குங்க. விற்கிற விலைவாசி அப்படி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மண்ணுனா வந்து இன்னும் விலை ஜாஸ்தியுமா, அதை சூழலை வச்சு சுடணும் அப்படின்லாம் சொன்னாங்க, பெயிண்ட் அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் வந்து எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் வாங்குறதுன்ட்டு அவங்களே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் எதுவும் பேரம் பேசாமல் வாங்கின்னு வந்திருக்கோம். மண்ணுனாலே கொஞ்சம் வெயிட்டு தாங்க. பார்த்துப்பா போட்டு போகிறேன். ராதா கிருஷ்ணர். ஆமாம், அதாவது பொண்ணோ பையனோ குழந்தை செல்வம் வேணும்னு எல்லாருமே ஆசை தாங்க. சரி, பொண்ணு இருக்கிறவங்களுக்கு பையன் மேலே ஆசை, பையன் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு மேலே ஆசை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கடவுள் கொடுக்கல. அடுத்து வர சங்கதிகளாச்சு ஒரு பெண்ணு ஒரு ஆண் அப்படி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், ஆசையாக இருக்குதுன்ட்டு இந்த வாட்டி ராதா கிருஷ்ணரோட வாங்கி வந்திருக்கேங்க. சரி, நமக்கு லேட் ஆகுது, நம்மளால் அவங்க நிற்கிறாங்க. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.
நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம 3 நாளாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், பலகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக என்ன நான் பண்ணியிருக்கேன் நம்ம செல்ல கண்ணனுக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. அப்படியே ரேண்டமாக கிடைக்கிறத ஓப்பன் பண்ணுறேங்க. சுருள் பூரியில் காரம், அதே சுருள் பூரியில் ஸ்வீட்டு, ஓம்பொடி, ரிப்பன் பக்கோடா, உளுத்தம்பருப்பு உருண்டை, கலாக்கண்ட் ஸ்வீட்டுங்க, சோமாஸ், கலகலாலே ஸ்வீட்டு, இது வந்து பம்பாய் லக்கடி, ரவா லட்டு, கலகலால காரம், வேர்க்கடலை வெல்லம் போட்ட உருண்டை, அவுல் லட்டு, ஸ்வீட் பூரி, சீடைங்க, காரச்சீரை, இனிப்பு சீடை, பச்சைப்பயிறு வெல்லம் போட்ட உருண்டை, உடச்சக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, ஓட்ட வடை, முறுக்கு, மொத்தம் 21 பிளான் பண்ணிட்டேங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சி பண்ணிட்டேன். என் செல்ல கண்ணனுக்காக நான் பண்ண 21 பலகாரங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பழம்லாம் கணக்கு கிடையாது. முடியா முடியா இப்போ கிருஷ்ணருக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. உளுந்து வடை, அப்புறம் புளியோதரை, கேசரி, அவுள் பாயாசம், சுண்டல், அப்புறம் வெண்பொங்கல். இதெல்லாம் தாங்க நான் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாங்களா? எல்லாமே ரெடியாக இருக்குது. நெய்வேத்தியத்துக்காக தான் வெயிட்டிங். இலை எடுத்துடலாங்க. நெய்வேத்தியம் பண்ணிடலாம் சுவாமிக்கு. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன், வண்டாடும் கங்கை தங்களே. கண்ணா என்ன தின்னு கண்ணா? நிறைய பேர் கமெண்ட்ல உடம்பை பார்த்துக்கோங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. பசங்களுமே அம்மா இவ்வளோ பலகாரம் பண்ணணும்னு இல்லைம்மா, பின்னாடி குழந்தை
இவ்வளோ பலகாரம் பண்ணணும்னு இல்லைம்மா, கொஞ்சமாக பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாலுமே நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் தாங்க இவ்வளவும் செஞ்சுருக்கேன். ஏன்னா எப்பவுமே இவ்வளோ நாளும் 11 பலகாரம்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவேங்க. கண்ணன் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு, அதனால செய்யணும்னு உடம்பு இடம் கொடுக்கலனாலும் மனசு சந்தோஷமாக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேங்க. இதெல்லாம் எப்படி வந்திருக்கேன்னு இனிமேல் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால உங்களுடைய அன்புக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. வாங்க இந்த படத்தை பற்றி சொல்லட்டுமா? அது சொல்கிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குங்க. காலையிலேருந்து நான் கொஞ்சம் செஞ்ச பலகாரங்கள் அப்புறம் இந்த பிரசாதங்கள்லாம் அதெல்லாம் ஒரு புதன்கிழமை மேலே எடிட் பண்ணலாம். காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அது ரொம்ப லாங் வீடியோ போயிடும். அதனால் மத்தியானத்துலேருந்து இந்த அலங்காரம் இந்த பலகாரம் என்ன நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் காட்டுறலாம். வீடியோ இப்படி தான் இருக்கும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க, எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியலன்னா பையன் திடீர்னு லைவ் வந்திருந்தான். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு லைவுங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, என்னென்ன சொல்லியிருக்கீங்க, நான் இனிமேல் போய் நிதானமாக தாங்க பார்க்கணும். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த படத்தை பற்றி சொல்லட்டுங்களா? இது நந்தகோபால கிருஷ்ணன். ஆலை இலையில் கிருஷ்ணர் இருப்பாருங்க. அப்புறம் ஆலை இலையில் இருக்க மாட்டார், சிம்மாசனத்தை தான் உட்காந்துருப்பார். சிம்மாசனத்தில் கிருஷ்ணர் உட்காந்துருப்பார். அங்கே அவங்க அம்மா அப்பா நந்தகோபனும் யசோதா தாயி எல்லாம் இருப்பாங்கங்க. இது பழமையான டான்ஜூர் பெயிண்ட் மாதிரியான ஒரு பழைய காலத்து படங்க. எங்கள் மாமனாருக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்ததை அப்படியே எங்களுக்கு வழி வழியாக நாங்கள் இதை வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அதனால வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ரூமில் இருந்தாலுமே இது அது அப்புறம் பார்த்துக்கலாம். வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பூஜை ரூமில் இருந்தாலும் இறக்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க. போன வருஷம் கூட இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த பொம்மைகளை பற்றி நான் இப்போ பொம்மை பிரிக்கும் போதும் சொல்லியிருக்கேன். இது அப்படியே வீடியோவில் முன்ன பின்ன வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணர் வர வச்சுக்கிறேன். பேரம் பிறந்ததுக்காக இந்த பொம்மை தான் வாங்கியிருக்கேங்க. ராதா கிருஷ்ணரோட முதல்ல நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் பேத்தியே பிறக்க மாட்டேன்றாலே, இனி அடுத்து வர்றதாவது ஒரு பேத்தி எனக்குன்னா பொண்ணு பிறந்திருக்கணும், இல்லை எங்கள் மச்சனருக்குலாம் பொண்ணு பிறந்திருக்கணுங்க. அதனால் அடுத்து வர சங்கதிகளுக்காச்சு பெண்ணும் பிறக்கணும் அப்படின்றதுனால தான் ராதாவோட இந்த வாட்டி கிருஷ்ணர் வர வச்சுருக்கேங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க மருமகளாக வந்துட்டாங்கனாலும் இது எங்கள் பெரிய பையங்க நந்தகுமார், குழந்தையோட அப்பா, இது அம்மா சௌமியா, இவங்க தான் எங்கள் மருமக. ஒருத்தர் மருமகளுக்கு தேங்க்யூ சொல்லுன்னு கூட சொல்லியிருந்தீங்க. நல்ல மருமகங்க, தீர்த்தம் கொடுத்துட்றேன். அதெல்லாம் உனக்கே வந்துருச்சுமா. எது புளியோதரையா? சாமிக்கு நம்ம கும்பிட்டுட்டே இருக்கிறதுக்குள்ள பிரசாதம் சாப்பிட்டேங்களா கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களாம் பேசிட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சிங்க. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோட நான் பண்ணியிருக்க பூஜை எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் என்ன பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சொல்லுங்கள். அப்புறம் லைவ் வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.